ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தபசு காலத்தின் 39வது நாளிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனாலும் கூட சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயர் ஆக்கியோன் எழுதின 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினத்தில் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அங்கிருந்து ஒரு 7 வார்த்தைகளை சொல்லி தன் ஜீவனை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஒரு 7 நிகழ்வுகள், அதிசயங்கள் நடைபெற்றது. கல்லறை திறவுண்டது, திரை சிலைகள் கிழிந்தது. பல நிலைகளில் மக்கள் ஒரு பீதி அடைந்தார்கள். இயேசுவை காவல் காத்து கொண்டிருந்த 100க்கு அதிபதி இந்த காரியங்களை பார்த்தபொழுது அதிர்ந்து இந்த அற்புதத்தை கண்டு இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் உனக்கு உதவி செய்வதற்காக, உன் கண்ணீரை துடைப்பதற்காக, உன் வாழ்வில் விலக்கேற்றி வைப்பதற்காக, உன் வாழ்வின் பயணத்துக்கு உதவியாகவும் ஒத்தாசையுமாய் இருப்பதற்காக. சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவராகிய இயேசு மரித்து அவர் உங்களுடைய வாழ்வுக்கு விலக்கேற்றி வைக்கிறார். உங்களை மீட்பதற்காக நம்முடைய ஸ்தானத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்கள் அவர் மேல் விழுந்தது. நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். நம்முடைய சாபங்களை அவர் சுமந்தார். நாம விடுதலையாக வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுத்தார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்கிறபடி நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்க தன்னிய ஜீவ பலியாய் கொடுத்தவர். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நாம் சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக நம்முடைய சாபத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார் பார்க்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அநேகர் பிசாசின் உலகத்தின் காரியங்களில் அடிமைப்பட்டவர்களை மீட்டெடுக்கும்படியாக, பிசாசை எதிர்த்து நிற்கும்படியாக, பிசாசுக்கு விலைக்கிரயமாய் இந்த உலகத்திலிருந்து மனுமக்களை மீட்பதற்காக இந்த உலகத்தின் அதிபதியை நிலத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக தன்னிய ஜீவ பலியாய் கொடுத்தவர். என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த தபசு காலங்கள் இன்னும் நாம் ஆண்டவரை தேடுவதற்காக, ஆண்டவர் வார்த்தைகளை அறிந்து அவருக்கு பின் செல்வதற்காக, ஆண்டவருக்கென்று சாட்சியாக இருப்பதற்காக ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. எந்த சூழலிலும் அவர் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால், நம்முடைய பாவங்கள் மீறுதலை அறிக்கை செய்தால், நமக்கு ஏற்பட்ட எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய படிப்பில், உன்னுடைய வேலையில், உன்னுடைய குடும்ப காரியங்களில், உன்னுடைய போக்கிலும் மரத்திலும் அவர் உனக்கு துணையாளராக இருப்பார். உனக்கு பக்க பலமாக இருப்பார். சோர்ந்து போவாதீங்க. என் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தின் பாடுகள் தன்மையில் ஏற்று ஜீவ பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்ததினால் நீண்ட காலமாக பகைமையாய் இருந்த ஏரோதும் பிலாத்தும் ஒருவருக்கொருவர் பேசி உறவாடி நண்பர்களானார்கள் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தெளிவாய் பதிவு பண்ணுறாங்க. இயேசு மரித்தார். பிலாத்துவும் ஏரோதும் நண்பர்களானார்கள் என்று போடு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களை ஒருங்கிணைத்தது. பிரிந்திருந்தவர்கள், பகைமையை பாராட்டி கொண்டிருந்தவர்கள் ஒருங்கிணைந்தார்கள். என் அன்பு சகோதரனே சகோதரி, கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவுகள், விசுவாசிகள் பிரிவினைகளோடு மனஸ்தாபத்தோடு இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு மரித்தார். உங்களுடைய பிரிவினைகளை எடுத்து போட்டு ஒப்புரவாகிறது, ஒருவரை ஒருவர் மதித்து, ஒருவரை கனம் பண்ணி, ஒருவரோடு இணைந்து வாழ்வதற்காக அவர் தன் ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுத்தார்.
பிரிவினைகள், மனஸ்தாபங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், வைராக்கியங்கள், பலவிதமான மாம்ச இச்சைகளின் நிமித்தமாய் பிரிந்திருக்கிற உங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனையிலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்காக அவர் தன்னையை ஜீவபலியாக கொடுத்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை வாசித்தால் அதில் அழகாக பவுலடிகளார் எபேசிய சபைக்கு எழுதுகிறார். யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களுக்கும் இறுதி இரத்தாரியம் ஒன்றாக்குவதற்காக இயேசு மரித்தார். அவருடைய இரத்தம் நம்மை ஒருங்கிணைக்கிறது என்று எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒருமனப்பாட்டு, ஒரு ஐக்கியம், உறவுகளுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கிறதாக இருக்கிறார். அதனால்தான் எபேசியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தெளிவாய் சொல்வது, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால சமீபமானீர்கள் என்று எழுதுகிறார். கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால நாம் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், நாங்கள் கிறிஸ்துவ அல்லாதவர்கள், விருத்தசனம் பண்ணப்பட்ட விருத்தசனம் பண்ணப்படாதவர்கள், நாங்கள் யூதர்கள், நீங்கள் அந்நிய புறஜாதிகள் என்று சொல்வது அல்ல. நாம் எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று ஒருங்கிணைக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை ஒருங்கிணைக்கிறது, ஒப்புரவாக வைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரி, ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்தார். அவர் மரித்த பிறகு இன்றைக்கு அவர் தேவ தூதர்களால் அவர் அழைக்கப்பட்டிருப்பார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இயேசு ஓமியை சொன்னதாக 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 16 லாசுரு ஐசுருவான் என்பது அவர்களுடைய ஓமையை சொன்னார். லாசுரு மரித்தான், தேவ தூதர்கள் வந்து அவளை அழைத்து கொண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டது. இங்கே இயேசு சிலுவையில் மரித்த பொழுது தேவதூதர்கள் வந்து அவருடைய ஆவியை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போயிருப்பார்கள். பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை தெளிவாக எழுதுகிறாரு. பறவைகள், மிருகங்களுடைய ஆவி பூமிக்கு போயிடுமா, மனுஷருடைய ஆவி மேலே செல்கிறது என்று எழுதுகிறார். பேதுரு ஆக்கியன் அழகாக பதிவு பண்ணுறார். 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களை நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பேதுரு வாக்கில் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது சரீரம் மரித்தது, ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. அந்த ஆவியை தேவ சமூகத்தில் அழைத்து கொண்டு போயிருக்கும். இங்கே பைதராக்கியன் சொல்கிறார், காவலில் இருக்கிற ஆவிகள் நோவாவின் காலத்தில் பேழை செய்கிற பொழுது அந்த மக்கள் பரிகாசம் பண்ணினவர்கள், அவரை முறுமுறுத்தவர்கள், அவரை புறங்கூறினவர்கள், அவர் விரோதமான காரியங்களை செய்தவர்கள், ஆண்டவர் வார்த்தைக்கு நம்பிக்கையற்றவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், அவர்களெல்லாம் ஜலத்தினால் மடிந்தார்கள். அவர்களுடைய ஆவி பாதாளத்தில் இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் ஜீவனை விட்ட பொழுது அவருடைய ஆவி தேவதூதர்களால் கொண்டு போகப்பட்டது. அவருடைய ஆவி காவலில் இருக்கிற இந்த ஆவியோடு பிரசங்கித்தார் என்று போட்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் ஒரு அற்புதம். என் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் தன்னுடைய உடனிருந்த கல்வனுக்கு சொன்னால், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று. இயேசு மரித்த பொழுது மாம்சத்தில் மரித்த கொலை உண்டார், ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியானவர் இந்த கல்வனை தன்னோடு பரதேசிக்கு கொண்டு சென்றிருப்பார். அவருக்கென்று ஒரு இடத்தை அவர் பரதேசியில் வைத்திருக்கிறார். உனக்காகவும் எனக்காகவும் வைத்திருப்பார். அதுதான் இயேசு சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசித்தால் அழகாக எழுதுகிறேன். நான் போய் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அப்படி இருந்தால் சொல்லியிருப்பேன், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு திருப்பி வரேன், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று சொன்னேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பலவிதமான சோதனைகள், ஆண்டவரை தேடாதபடிக்கு, ஆண்டவரை அறிந்து கொள்ளாதபடிக்கு பல நிலைகளில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாய், கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிறவர்களாய், தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருப்பீர்கள் சொன்னால் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார், சுகத்தை கட்டளையிடுவார், வாழ்வை கட்டளையிடுவார். நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கும்படி, இசைந்து வாழும்படி
உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சொந்து போகாதே, ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த தபசு காலத்தின் 39வது நாளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சோதனை எல்லாருக்கும் வருகிற சுவாமி, அந்த சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி, சோதனை காலங்களில் உதவி செய்ய நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறேன். ஆண்டவரே, சோதனையில் மத்தியில் பிரிவினைகளாக இருந்த ஆண்டவரே, பிலாத்தும் ஏரோதுமுடைய மரணத்தின் பொழுது அவர்கள் சிநேகிதரானார்கள். நீ மரித்து சிந்தின இரத்தத்தினால யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இருக்கிற பிரிவினைகளை நீக்கி அவர்களை ஒருமனப்படுத்தப்பட்டார். ஆண்டவரே, நீ மரித்து உம்முடைய ஆவியானவர் ஆவி ஆண்டவரே நோவாவின் காலத்தில் அழிந்து போன ஆத்துமாக்களை ஆவிகளோடு பிரசங்கம் பண்ணி அவர்களை சரி பண்ணும்படி ஆண்டவரே நீ கடந்து போனீர் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, நீ என்னோடு கூட இன்று பரதேசில் இருப்பாய் என்று சொன்ன அந்த கல்வனுடைய ஆவியும் உம்மோடு ஆண்டவரே இருந்திருக்கும் என்பதை விசுவாசிக்கிறாயா. அவர்களுக்கு என்ன படுத்தப்படுகிற இடத்துல பரதேசியிலே ஆண்டவரே அவர்களை வைத்திருப்பீர், அவர்களை சந்தித்திருப்பீர் என்ற நம்பிக்கை உண்டு சுவாமி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறோம். துறையில் ஆழ்ந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கருவை விடாதபடிக்கு சகல நன்மைகளும் கிருபையும் தொடரட்டும் சுவாமி. நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை தாரும், விசுவாச நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க. உண்மை அறிகிற அறிவில் வளர உதவி செய்யுங்க சுவாமி. வேதத்தை வாசிக்கட்டும், அதன்படி நடக்க தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபைக்கும் பராமரிக்க ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆட்சியின் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் உங்கள் அனைவரோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.